அன்பான மக்களே, இன்னைக்கான எபிசோடு பார்த்தீங்களா? அப்பாடா, கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலாக இருந்தது. காவேரிக்கு விஜய் வந்து இந்த மாதிரி அவமானப்படுறது பிடிக்கலை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க இல்லையா? அது ரொம்ப நல்லா இருந்தது. காவேரி அவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்க, அது புரியுது. இருந்தாலும் அந்த ஸ்டேஜ் மேலே இந்த இடத்துல கொஞ்சம் ஓப்பனாக பேசினா நல்லா தான் இருந்திருக்கும். நேற்றுக்கெலாம் நேற்றுக்கு எபிசோட்ல எல்லாம் காவேரி பேசியிருந்தா நல்லா இருந்திருக்கும். இனிமேல் பேசுங்க காவேரி. உங்களுக்கு சப்போர்ட்டாக வந்து விஜய் இருக்கார் அப்படிங்கிறத நம்மளோட சைட்லேருந்து சொல்ல வரோம். அவங்க வந்து போயிடலாமா, விஜய் கூட போயிடலாமா, அவர் இவ்வளோ அவமானப்படுறாரே அப்படின்னு யோசிக்கிறாங்க. மறுபடியும் பிரச்சனை வந்துருச்சுன்னா நம்ம அம்மா கிட்ட வந்து நிற்க முடியாது அப்படிங்கிறதால அந்த வெண்ணிலா மேட்ரு கிளியர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. வெண்ணிலா பிரச்சனை இப்போதைக்கு சரியாகுமா அப்படின்னா எனக்கு தெரியல. கொஞ்ச நாள் ஆகும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதை வந்து பயங்கரமாக நல்லா இன்றைக்கி வந்து காட்டியிருந்தாங்க. விஜய் காவேரியோட இது அவர் வாங்கி கொடுத்த செயினை வந்து அவங்க போட்டு பார்க்குறது, இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது. சாப்பாடை கொண்டு வந்து நம்ம எதிர்பார்த்தோம். கண்டிப்பாக வந்து சாப்பாடு வந்து விஜய்க்கு தான் காவேரி கொண்டு வர்றாங்க அப்படிங்கிறதுல மாமா மாமி வந்து வேண்டான்னு சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். அதே மாதிரி சாப்பாடை கொண்டு வந்து விஜய்க்கு வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. அவங்க வந்து நல்லா விஜய் வந்து சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருந்தார். அவ்வளோ ஹாப்பியாக வந்து இருந்தார் விஜய். காவேரி என்னை புரிஞ்சுக்கிட்டா, காவேரி எல்லாமே என்னை பற்றி தெரியும் அப்படின்னு விஜய் கண்மூடித்தனமாக நம்புறது வந்து கரெக்டான விஷயம் அப்படிங்கிறதான். ஏன்னா ஒரு வருஷம் அவங்க 2 பேரும் ஒன்றா இருந்திருக்காங்க இல்லையா? அப்போ அதில் வந்து அவங்க 2 பேருமே புரிஞ்சிட்டு இருந்திருப்பாங்க அப்படிங்கிறது தான். அன்றைக்கி ஓப்பனாக வந்து எல்லாமே பேசினாங்க. அதுக்கப்புறமா விஜய் காவேரியோட புரிதல் வேறு மாதிரி ஆயிடுச்சு. நல்லாயிருக்கு அது பார்க்குறதுக்கு. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட மாமா மாமி அவங்களுக்கு இருந்த பெரிய டவுட்டு, என்னடா அப்படின்னு மாமா மாமியோட போஸ்டர்லாம் இன்றைக்கி செம்மையாக இருந்தது. அப்படி என்னடா நடந்தது அப்படிங்கிற மாதிரி விஜய்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் அவங்களுக்கு. அதனால் வந்து அழகாக டீட்டெயிலாக வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு போயிட்டாங்க. அதை அழகாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார் பாருங்கள் நம்மளோட விஜய். தாலி சும்மா, செயின் என்ன, அதுக்கப்புறமா லவ் பண்ணுற மம்மி. அவங்க வீட்டில் லவ் மேரேஜ்னால் பிடிக்காதான் அவங்க அம்மாவுக்கு. வீட்டில் பண்ணது பூரா லவ் மேரேஜு. ஆனால் காவேரி லவ் பண்ணால் மட்டும் அவங்க அம்மாவுக்கு பிடிக்காதான். லவ் பண்ணால் பிடிக்காது மம்மி, அதனால் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும், அவங்க அம்மா சம்மதத்தோடு கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் மாமி, அதனால தான் இங்கே வந்து இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியாடா தம்பி, நான் இங்கே உனக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி மாமா மாமியும் பேசிட்டு போயிருக்காங்க. நல்லா இருந்தது மாமா மாமியோட போர்ஷன். அழகாக எக்ஸ்பிளைனு எப்படி பண்ணுறாரு பார்த்தீங்களா விஜய். மாமி லவ்வில் விழுந்துட்டோம் மாமி, அவளும் என்னை லவ் பண்ணுறா, நானும் அவளை லவ் பண்ணுறேன், அவங்க அம்மாவுக்கு லவ்வுன்னா பிடிக்காது அப்படின்னா மாமி கேட்டாங்க பார்த்தீங்களா. ஏண்டா கழுத்தில் தாலி போட்டிருக்கா, நெத்தியில் குங்குமம் வச்சுருக்கா, என்ன கல்யாணம் ஆன பொண்ணு மாதிரி இருக்கா அப்படின்னு. ஆமாம் மாமி, அவங்க அம்மா என்னை ஏமாத்துறதுக்காக அந்த வேலையை பண்ணியிருக்காங்க மாமி, கல்யாணம் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு என்கிட்ட பொய் சொல்லிட்டாங்க மாமி, நான் வந்து விடுவேனா, அதெல்லாம் முடியாது, காவேரிக்கு என் மேலே லவ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு விஜய். அவள் கல்யாணம் ஆயிட்டுன்னு சொல்லி பொய் சொன்னது உனக்கு எப்படா தெரியும்னு மாமி மடக்கிறாங்க. மாமி எல்லாமே காவேரி தான் சொன்னா மாமி, காவேரி எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிடுவா மாமி அப்படின்றாரு. அப்படியாடா, சரி சரி சரி, உன்னோட காதல் கதை நல்லா இருக்குது அப்படின்ட்டு போயிட்டாங்க. மாமா மாமிக்கு இருந்த டவுட்டு, இருந்த சந்தேகம் எல்லாம் ஓரளவுக்கு கிளியர் ஆகிருக்கு. இனி போக போக அதிகமான நிறைய விஷயங்கள் நடக்க போகுது. அப்பையும் வந்து இப்படி தான் கேட்க போகிறாங்க. டேய் விஜய், என்னடா சொன்ன எங்ககிட்ட, நீ சொன்னதை விட வேறு மாதிரி நடக்குதே அப்படின்னு. அப்போ மாமி அது அப்போ மாமி, இது இப்போ மாமி அப்படின்னு தூக்கி பல்ட்டி அடிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. நம்மளோட விஜய் செம்மையாக போச்சு. அவங்களோட போஸ்டர் நல்லா இருந்தது. இன்றைக்கி எபிசோடே வந்து நல்லா இருந்தது. நேற்றுக்கு பார்த்து எல்லாம் டென்ஷன், கமெண்ட்ஸில் எல்லாம் பார்த்தீங்கன்னா கடுப்பேற்றி விட்டாங்க இந்த சாரதாவை வச்சு. நாளைக்கு எபிசோட்லேயே கண்டிப்பாக சாரதாவை கிழிச்சு தொங்க விடுவாங்கன்னு தெரியுது. இன்றைக்கி எபிசோடு என்ஜாய் பண்ணுறோம். காவேரி மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து என்னோட விஜய் அவமானப்படுறது எனக்கு பிடிக்கல, என்னோட விஜய் அசிங்கப்படுறது எனக்கு பிடிக்கல. அது அழகாக இருந்தது, சூப்பராக இருந்தது.
சூப்பர் காவேரி அப்படின்னு தான். ஆனால் வெண்ணிலாவை பார்த்து மட்டும்தான் அவங்க பயப்படுறாங்க அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்காங்க. அவங்க அம்மா பார்த்து கூட காவேரி பயப்படலை, வெண்ணிலான்ற கேரக்டரை பார்த்து பயப்படுறாங்க. அவங்க இப்போ காவேரி விஜய் கூடயே போயிட்டா அங்கே போயிட்டு என்ன சுச்சுவேஷன் நடக்குது அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா? அப்போ வந்து அந்த இடத்துல அவங்க வந்து வேறு மாதிரி பண்ணாங்கன்னா காவேரி வந்து விஜயோட தான் சண்டை போடுற மாதிரி ஆயிரும். அப்போ அவங்க 2 பேருக்கு பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு பயப்படுறாங்க. கரெக்டு தான், காவேரியோட பயம் கரெக்டு தான். ஆனால் விஜய் அதை சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் இல்லையா? கண்டிப்பாக அவங்க சரியானோடனே நிச்சயமாக வந்து எல்லாம் ஒரு முடிவு தான் கிடைக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். அந்த நெக்லஸ் மேட்ரு இருக்குது பார்த்தீங்களா, அழகான விஷயம் அது. நெக்லஸ் வந்து அழகாக சூப்பராக வந்து நர்மதாவுக்கு வாங்கியிருப்பார். அதை வந்து காவேரி எடுத்து பார்க்குறாங்க. விஜய் வந்து நீங்கள் அவமானப்படுறது எனக்கு பிடிக்கலைங்க, நான் தான் உங்களை விட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்க பார்த்தீங்களா காவேரி. அது நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது அந்த அந்த போர்ஷனு. நான் உங்களை விட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னது அவங்க மனசில் எவ்வளோ கஷ்டத்தோட அந்த இடத்துல இருந்திருப்பாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. அப்புறம் நெக்லஸ் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவங்க அழகாக கழுத்தில் போட போனாங்க. இல்லை இல்லை நமக்கு இல்லை, இது நர்மதாவுக்கு, கண்டிப்பாக நான் உங்கள் சார்பாக நான் கொடுத்துருவேங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. கண்டிப்பாக நாளைக்கு வந்து கொடுப்பாங்க. இது கவரிங்னு சொல்லி ஏமாற்றுவாங்களோ, தங்கம்னு சொல்லி ஏமாற்றுவாங்களோ அப்படின்னு சொல்லி தெரியல. இல்லை தங்கம் தான் அப்படின்னா எப்படி வாங்கினேன், காசு எது அந்த கிராஸ் கேள்வி கேட்குறாங்க இல்லையா சாரதா, எவ்வளோ தங்கமாக தெரியுது, எப்படி வாங்கினேன் ஏது அப்படின்னு கேட்குறாங்க. அந்த இடத்துல என்ன சொல்லி சமாளிக்கிறாங்க அப்படின்றது தான் பார்க்கணும் நம்மளோட காவேரி. கண்டிப்பாக ஏதாவது ஒன்று சொல்லி சமாளிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. காவேரி அக்கா தான் வாங்கி கொடுத்தான்னு அது வேறு வாயை பொழந்துட்டு நர்மதா சொல்லிடுச்சு. அது முன்னாடி ஏன் வேண்டாண்டி சொல்லாதடின்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா வீட்டுக்குள்ளேயே இருக்கிறாங்க, புதுசாக ஒரு செயின் போட்டிருக்காங்க. அப்போ எப்படி வந்தது ஏது வந்ததுன்னு கேட்பாங்க. அதை வந்து மறைக்கவும் முடியாது இல்லையா? கண்டிப்பாக. ஆனால் விஜயோட காவேரியோட தவிப்பு வந்து எனக்கு அழகாக பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறமா வந்து நம்மளோட குமரன் நியாயமான யோசனை தான் குமரனுக்கு வந்தது. குமரன் என்ன பண்ணுறாரு, நம்ம சீர் வந்து செஞ்சது கம்மியாக செஞ்சிட்டோமோ, விஜய் கொண்டு வந்தது எல்லாமே எங்கள் அம்மாவே சொல்லிச்சு, அவ்வளோ நிறக்கா செஞ்சுருக்கான் அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்லிச்சு. விஜய் நிறைய செஞ்சுருந்தாரு, நாம் கம்மியாக செஞ்சிட்டோமோன்னு எனக்கு கவலையாக இருக்குது கங்கா அப்படிங்கிறாரு. என்னங்க பேசுகிறீங்க, நீங்கள் அவ்வளோ எடுத்து பண்ணீங்க, அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்கீங்க. நீங்கள் தெருவிலேருந்து பட்டாசுலாம் போட்டு டான்ஸ் ஆடி வரலையோ தவிர நீங்கள் செஞ்சது எல்லாமே சூப்பராக இருந்தது அப்படின்றத வந்து கங்கா எடுத்து சொல்கிறாங்க. ஆனால் குமரனுக்கு வந்து ஏற்றுக்க முடியல. நம்ம இன்னி கொஞ்சம் அதிகமாக பண்ணியிருக்கணுமோ, இன்னி நிறைய செஞ்சுருக்கணுமோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. கரெக்டான பாயிண்ட்டு தான் அவர் யோசிக்கிறது. நம்ம வந்து ஒரு குறைய ஒரு இன்னொருத்தவங்க வந்து செய்யும் போது அவங்க ஒரு தட்டு 2 தட்டு சேர்த்து வச்சுட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல கஷ்டமாக தான் இருக்கும் யாருக்குமேவும். அதை தான் அவங்க வந்து குமரன்கிட்ட இருந்து வெளிப்பட்டதை நம்ம பார்க்குறோம். குமரனோட பாயிண்ட் ஆஃப் வியூ கரெக்டு தான். அதை புரிகிற மாதிரி கங்கா வந்து அழகாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சூப்பராக வந்து சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதுவும் நல்லா இருந்தது. குமரன் கங்காவோட போஸ்டரும் இன்றைக்கி சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஓரளவுக்கு இன்றைக்கான எபிசோடு வந்து விஜய் காவேரியோட எமோஷ்னல், அவங்களோட மனசில் இருக்கிற விஷயங்கள், காவேரி நான் உங்களை விட்டு கொடுத்துட்டேங்க, நான் விட்டு கொடுத்துட்டேன், உங்களுக்காக நிற்கலை நான், நீங்கள் தான் எனக்காக அவ்வளோ இறங்கி வந்து இவ்வளோ தூரம் பண்ணிகிட்ருக்கீங்க, அது என்னால் பார்க்க முடியல, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்த காவேரி ஃபீல் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அது நல்லா இருந்தது. இப்போ காவேரி பற்றி நீங்கள் இப்படி கஷ்டப்படுறது பிடிக்கலைங்க அப்படிங்கிறத விஜய்கிட்ட சொன்னாலுமே அவர் கேட்க மாட்டார். ஆனால் அவங்களாம் வந்து ஃபீல் பண்ணுறாங்க, நம்ம சொன்னாலும் கேட்க மாட்டாரு, என்ன பண்ணுறது, இவர் இங்கேயே இருக்கிறேன்னு சொல்கிறாரு, அவங்க வீட்டுக்கு போக மாட்டேங்கிறாரு அப்படின்னு ஒரு ஃபீலிங் அவ்வளோ அழகாக இருந்தது காவேரி கிட்ட நிஜமாவே. அது சபையில் அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அவங்க அம்மாவுக்கு அவமானமாக இருக்கும் அப்படிங்கிறது கரெக்டு தான். ஆனாலும் சாரதா பண்ணுறது கொஞ்சம் ஓவராக தானே பண்ணுறாங்க. அதை கொஞ்சம் மடக்கணும் அப்படின்னா விஜய் கூட போகணும் காவேரி. வெண்ணிலா பிரச்சனை எப்போ சரியாகும் அதெல்லாம் ஓரமாக தள்ளி வச்சுட்டு ஒரு சில இடத்துல அவங்க அம்மா வந்து பேசுகிறாங்க அப்படின்னா நீ பேசாதம்மா அப்படின்னு சொல்லணும் காவேரி. அது கொஞ்சம் மாற்றினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதான். எல்லா இடத்துலையுமே அவமானப்பட்டுட்டு காவேரி அமைதியாக இருந்துட்டா அது நல்லா இருக்காது இல்லையா? காவேரி துணிஞ்சு அவங்க அம்மா மீறி தான் போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது விஜயோட. கண்டிப்பாக ஏன்னா வெண்ணிலா சரியாயிட்டாங்க அப்படின்னா காவேரி கிளம்புறதுக்கு ரெடியாக இருக்காங்க இல்லையா?
அதனால் வந்து சாரதாவை மீறி தான் அவங்க போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரிங்களா?